ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இப்போது இந்த வீடியோ சொல்ல போகிறேன் இல்லையா, பேச போகிற விஷயத்துக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். அதாவது பெங்களூர் அப்படின்னாலே முன்னாடிலாம் அப்பா பெங்களூர் இஸ் அ டெக் சிட்டி அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த டெக் சிட்டிலேயே வேலை செய்கிற ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டது. தற்கொலை அப்படின்றது ஒரு மோசமான விஷயம்தான். பட் ஆனால் அந்த தற்கொலைக்கு தூண்டுறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு மனதைரியம் உள்ளவங்க அப்படின்றத தற்கொலை ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகாமல் என்ன சொல்கிறது, அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சு திரும்ப வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கவுன்சிலிங்லாம் கொடுத்து மன உறுதியோடு வாழணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா. அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட போய் கேட்டால் தெரியும் அது எப்பேற்பட்ட ஒரு வேதனையான ஒரு விஷயம். தற்கொலைக்கு தூண்டுறவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்கள்ல. சுபாஷை பற்றி தாங்க பேசிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு மென்பொறியாளர் இறந்துட்டார். என்ன ரீசனுக்காக இறந்துருக்காரு அப்படின்னா, ஏதோ ஒரு கடன் வாங்கி இறந்துருக்காரு அப்படின்னா கூட பரவாயில்ல, அவங்க ஒய்ஃபோட குடும்பத்தாலே இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு, முக்கியமாக அவங்க ஒய்ஃப் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டப்போ ரொம்ப இப்படியெல்லாம் இருப்பாங்களா மோசமானவங்களா. இத்தனைக்கும் அவர் மேலே நிறையா வழக்கு பதிஞ்சு நீதிபதியே 5 லட்சம் கேட்டிருக்காங்கன்னா அப்போது எந்த லெவலுக்கு மோசமாக இருக்குல்ல. நாடு எங்கே போயிட்டுருக்கு. லஞ்சம் வாங்கினா தப்பு, அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினாங்க, அவங்க லஞ்சம் கிளாஸில் நீதிபதியே லஞ்சம் கேட்டிருக்காங்க. மோசமான விஷயம். நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்மளோட நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஒரு நீதியை வாங்கணுன்னா கூட அதுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்கணுமா. ஆனால் சுபாஷ் ஒரு விஷயத்தில் பாராட்டியே ஆகணுங்க. எவ்வளவோ போராடி அந்த நீதிபதி கேட்டப்போ கூட என்னால் கொடுக்க முடியாது, என் பக்கம் எல்லா நியாயமுமே இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரியும் அப்படின்ட்டு லாஸ்ட் வரைக்குமே அவர் அது கூட கொடுக்காம இறந்தே போயிட்டார். என்னால் இதுக்கு மேலே முடியலை, என்னால் வாழ முடியல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் எந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார் இல்லையா. ஓகே, கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு அந்த சுபாஷ்ன்ற பேர் இந்த மாதிரி இறந்துட்டார் ஒருத்தர் பெங்களூரில் அப்படின்னு தான் தெரியும். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன அப்படின்றது தெரியும். அதாவது அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அப்போது அவர் ஒய்ஃபோட ஃபாதர் நிறைய, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இணை நோய்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஆல்ரெடி ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், அதை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இவர் நல்லா சம்பாரிச்சிட்டு தான் இருந்தார். இவர்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இவர்கிட்ட நல்லா எல்லாம் அவங்க அப்பா அம்மாக்கே வீடு வாங்கி எல்லாம் இது பண்ணி மாதம் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிட்டு, எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லி இல்லை டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி லாஸ்ட்டில் டைவர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ண போனால் இல்லை இது வன்கொடுமை சட்டம், பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட வன்கொடுமை சட்டம். முன்னாலேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த வன்கொடுமை சட்டம்லாம் தப்பாகவே பயன்படுத்துகிறாங்க பெண்கள் அப்படின்றத இன்றைக்கி உச்சநீதிமன்றமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வழக்குகள் அதாவது யாராவது கொடுக்க வந்தாங்கன்னா ஆராயுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம்தான், பெண்களுக்கு எதிரான நிறையா வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இப்போ வரைக்குமே சில பெண்கள் அவங்களுக்கு ஆயுதமாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தப்பே இல்லாதவங்க. இதோ இப்போ இறந்து போனார்ல சுபாஷ், அவர் மேலே என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே இல்லை, ஆனால் இறந்து போயிட்டாரே. இப்போது என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இல்லை நேற்று அவங்க மாமியார் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையை எப்போ பண்ணியிருக்கணும்? அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த நியூஸ் பெரிய லெவலில் ஆகிட்டு மீடியாக்கெலாம் வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் விசாரித்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமா? அந்த வன்கொடுமை சட்டத்து மூலயமா யார் வழக்கு கொடுக்குறாங்களோ உண்மைத்தன்மையை கண்டிப்பாக ஆராயணும். அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஆய்வாளர்னு ஒருத்தர் இருக்காங்க. லேடிஸ் கொடுத்துட்டாங்களா உடனே கம்ப்ளைண்ட் எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் தயவு செஞ்சு ஆராயணும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டாங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி வராங்கன்னா அந்த வழக்கோட உண்மைத்தன்மை ஆராயணும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர்லாம் போடணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்து மூலயமா ஒரு கேஸ் வருதுன்னா உடனே அதை போட்டு
அந்த ஆப்போசிட் பர்சனை வந்து இன்றைக்கி அவர் இறந்தே போயிட்டாரு, அவர் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு, என்னால் இதுக்கு மேலே வாழவே முடியல அப்படின்ட்டு. ஸோ அவர் எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருப்பார், அந்த அளவுக்கு. அதாவது இவங்க என்னென்னா அடிக்கடி பணம் கேட்குறாரு, இவரால் தான் வந்து அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க, அடிக்கடி இந்த மாதிரி வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்கங்க. அதாவது இவரால் தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இவர் வரதட்சணை நிறைய கேட்குறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறான உடலுறவு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சுபாஷ் சைட்லேருந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும்னா நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லுங்கள், மெடிக்கல் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், எல்லா உண்மையும் தெரியும்னு அவர் எவ்வளவோ வாதாடி இருக்கார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன விஷயம், இந்த கேஸ்க்காக ஒரு தடவையும் ஒரு பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கார். சும்மாவா? ரொம்ப அவர் பேசின வீடியோலாம் பார்த்தப்போ ரொம்ப இதாக இருந்தது. இது பத்தாததுக்கு சாரி வீடியோ பார்க்கல, வீடியோவில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நியூஸில் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் லெட்டர் கூட நிறைய எழுதி வச்சுருக்காரு நிறைய பக்கத்துக்கு. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கண்ணில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களே இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வழக்கு பதியுங்கள் அப்படின்ட்டு. இதில் அந்த நீதிபதி வேறு, உனக்கு கேஸ் இருக்கக்கூடாது, இல்லாமல் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணுன்னா 5 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுன்ட்டு. இந்த நீதிபதி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களாம் இதுக்கு மேற்கொண்டு அவங்க நீதி வழங்குறதுக்கு தகுதியானவங்களானே தெரியல. லஞ்சம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தலைவரிச்சு தாங்க ஆடிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயத்தில் யோசித்து பார்த்தா, இந்த சுபாஷ் அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்டு கேஸை விட்டு வெளில வந்திருக்கலாம்ல, அப்படியும் யோசித்து பார்க்கலாம். பட் உண்மையாகவே உண்மையாகவே இருக்கணும் அப்படின்ட்டு இறந்தே போயிட்டார். சுபாஷ்காக ப்ரே தான் பண்ணிக்கணும், அவரோட ஆத்மா சாந்தி அடையணுன்ட்டு. பட் இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். சில பெண்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஆண்களுக்கு எதிராக திருப்பி அவங்க மேலே பொய் கேஸெல்லாம் கொடுத்து இது பண்ணுறது. இதில் வர ஜீவனாம்சமாக அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும். இதுக்கு தான் இப்போலாம் கொஞ்ச நாளாக இப்படி தான் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங். எப்படின்னா, நிறைய சம்பாதிக்கிற பையனை கல்யாணம் பண்ணணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு டைவர்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜீவனாம்சம் கேட்கணும், மந்த்லி ஏதாவது காம்பன்சேஷன் கேட்கணும். இப்படி தாங்க போயிட்டுருக்கு நாடு, எங்கேயோ போயிட்டுருக்கு. என்னத்தை சொல்கிறது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வழக்கில், இது வேற ஒரு வழக்கு, அப்போது நீதிபதி கிட்ட வந்து அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இதே மாதிரி டைவர்ஸ் கேஸு, எனக்கு மாதத்துக்கு இத்தனை லட்சம் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு நீதிபதி ஒரே போடா, உங்களுக்கு காசு வேணுன்னா நீங்கள் சம்பாதிக்க போங்க, வேலைக்கு போங்க அப்படின்ட்டு. சூப்பரில். அந்த மாதிரி நீதிபதியும் இருக்காங்க. இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணுன்னா எனக்கு 5 லட்சம் கொடுன்னு கேட்ட நீதிபதியும் இதே நாட்டில் தான் இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது. சுபாஷ் கேஷ் தான் வந்து இனிமே என்ன சொல்கிறதுன்னா ஒரு முன்னுதாரணம். இனிமேல் யாராவது உண்மையாலுமே போயிட்டு இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது சில கேசஸில் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க காவல்துறை. பட் இருந்தாலும் இனிமே கொஞ்சம் தாமதமாகும்ல, ஆனால் விசாரிப்பாங்க. பார்ப்போம் இனிமேல் இந்த கேஸில் அவங்க மாமியார், அவங்க ஒய்ஃப், அவங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்கிது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.